மருமகளை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி கனவு வருது சாமி. சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி முருகனை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நல்லதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்பதான் வந்துட்டு ராஜாங்கம் கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து இப்படி ஒரு கனவு வருது, தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜாங்கம் வந்து எனக்கும் அதே மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஆமா எனக்கும் அதே மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்பதான் சொல்றாங்க, சரி நம்ம போயிட்டு கேட்போம், சாமி கிட்ட இதை பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல போயிட்டு சாமி எங்க எல்லாத்துக்குமே ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது, எதனால என்ன காரணம்னு தெரியல, ஆனா இங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி திரும்ப திரும்ப கனவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமி வந்துட்டு இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா கஷ்டம் வர மாதிரி தான் இருக்கு, உங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதை தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குறிப்பிட்டு காட்டியிருக்கு சாமி. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி நடந்தே முருகன் கோயிலுக்கு போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். ஆனா சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தோட எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லுமே, சரி ஓகே நாங்க எல்லாருமே அப்படியே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காவடி எடுத்து குடும்பத்தோட எல்லாருமே முருகன் கோயிலுக்கு நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே போறாங்க. தமிழ்ச்செல்வி, அதுக்கப்புறமா ராஜாங்கம், அவங்க ஒய்ஃப், அப்பத்தா எல்லாருமே இப்படி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில வந்துட்டு அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அம்மா எனக்கு மயக்கம் வருதே அப்படி சொல்லிட்டு கீழே விழுகுறாங்க. அப்ப அவங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்புறாங்க. அப்பதான் எந்திரி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது எழுப்புறாரு. ஆனா அவங்க எந்திரிக்கவே இல்லை. ஆக்சுவலா அந்த பூசாரி சொன்ன மாதிரி சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி எல்லாருமே கோயிலுக்கு போய் அந்த வேண்டுதலை நிறைவேத்தினா தான் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அப்பத்தான் நடுவழியில மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது, ஒருவேளை சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றல அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த வேண்டுதலை வந்து நல்லபடியா முடிப்பாங்களா, இல்ல இதனாலே அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் வருமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.